Hi friends, welcome to Little Dream Garden. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொத்து கொத்தாக காய் காய்க்கிறது எப்படி, கொத்து கொத்தாக பூ பூக்கிறது எப்படி, இப்படின்லாம் நம்மளும் வீடியோ கொடுக்கணும்னு நம்மளுக்கும் ஆசை தாங்க. ஸோ பட் என்ன பண்ணுறது, நானும் ஒரு பிகினர் தான். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வரும். அதுக்காக நான் எந்தெந்த மாதிரியான உரங்கள் கொடுக்குறேன், எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறேன், எந்த டயத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கிற பற்றின எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதாவது புதுசாக மாடி தோட்டம் தொடங்குறவங்க, ஸோ அவங்க அடிப்படை காய்கறிகள் என்னென்ன, அது எவ்வளவு செடி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக மாடி தோட்டம் தொடங்குறவங்க அப்படின்னா நம்ம க்ரோ பேக்காக இருக்கட்டும், வெர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோ பீட்டு, இது எல்லாமே புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கல ஓவர் காஸ்ட்டாக போயிட்டு ஓவர் வெரைட்டிஸ் செடிகளெல்லாம் வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் நம்ம தவிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அடிப்படை காய்கறிகள் என்னென்ன, அது எவ்வளவு செடி அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா ஸோ புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அடிப்படை காய்கறிகள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்குறதே தக்காளி செடி தான். ஸோ தக்காளி இல்லாமல் நம்ம வீட்டில் குழம்போ ரசமோ எதுவுமே வைக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி, அதை கணக்கு பண்ணி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அப்படி இருக்கையில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி செடி மினிமம் ஒரு 5 செடியாவது வைக்கலாம். நான் ஏன் 5 சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பிகினர் தான். ஸோ இப்போ புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது. அதனால் 5 செடி வச்சோம் அப்படின்னோம்னா அதை கரெக்டான நம்ம முறையில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலுமே பாதிச்சிரும். ஸோ அப்படி பாதித்தாலுமே ஒரு செடி 2 செடி பாதித்தாலும் மீதி இருக்கிற 2 செடிகளாவது நம்ம காப்பாற்றி அதுலேருந்து ஒரு நல்ல ஈல்டு எடுத்துக்கலாம். அதுக்காக சொல்கிறதா ஒரு 5 செடி வைக்கலாம் அப்படின்னு. பட் மினிமம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க அப்படிங்கும்போது 2 செடி அல்லது 3 செடி வச்சாலே போதும், அதுலேருந்தே நல்ல ஈல்டு எடுக்கலாம். பட் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறதுனால ஒரு 2 செடி சேர்த்தியே வைக்க போகிறோம், அவ்வளோதான். அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நாற்று எடுத்து வைக்கிறது தான். அதாவது நம்ம விதை போடையில் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஸோ அதுலேருந்து நல்லா முளைச்சி வர்ற செடியை ஒரு 5 செடியை மட்டும் எடுத்து நம்ம க்ரோ பேக்கில் மாற்றி வைக்க போகிறோம். ஸோ அப்படி மாற்றி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ பேக்கோட சைஸை பொறுத்து நம்ம ஒரு செடியோ அல்லது 2 செடியோ வச்சுக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் தான் 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணுற போது ஒரு டப்பாக்கு நான் ஒரு செடி தான் நான் வைப்பேன். ஸோ தக்காளி செடியோட ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மாதம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா 5 மாதம் வரைக்கும் நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். நம்ம பார்த்திங்க ஈல்டு அப்படிங்கிற போது 45வது நாள்லேருந்து 50வது நாளுக்குலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஈல்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கல கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தை நம்ம நெருங்கிட்டோம், அதாவது 90 நாள் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த செட்டு நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அப்படி போடையில் நம்ம 4வது மாதம் 5வது மாதம் இது முடிகிற போது 2வது செட்லேருந்துமே நம்ம ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படியே நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 2வது செட்டு போடையிலேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ செடி வேணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 செடி போடலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன். பட் மினிமம் 3 போதுமானது. இருந்தாலும் நம்ம ஒரு செடி எக்ஸ்ட்ரா போடுறதுனால தப்பில்லை, ஏன்னா நம்ம ஒரு பிகினர் தான். ஸோ அதில் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடலாம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நாற்று எடுத்து வைக்கிறதா, நம்ம விதை போடையில் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். பட் அதுலேருந்து நல்லா முளைச்சி வர்றதை நம்ம ஒரு 4 செடியை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு ரகத்தை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி வைங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் வைக்கலாம். இதுவும் அப்படி தான். நீங்கள் க்ரோ பேக், அதாவது உங்கள் க்ரோ பேக்கோட சைஸை தகுந்த மாதிரி நீங்கள் 1 2 வைக்கலாம். பட் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரோ பேக்குக்கு 1 வச்சாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது நல்லா படர்ந்து வளரக்கூடியது. ஸோ அதனால் ஒரு செடி வச்சாலே கரெக்டாக இருக்கும் க்ரோ பேக்குக்கு. கத்திரிக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா மினிமம் 2 வருஷமாவது இதுலேருந்து நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா செடி அவரை. ஸோ இது ஒரு 3 செடி வச்சாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நல்லாவே கொத்தாவே காய்க்கும். ஸோ அப்படி இருக்கிற இந்த செடி நம்ம நாற்று எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல டைரெக்டாகவே வைக்கலாம். ஸோ டைரெக்டாகவே நம்ம எந்த க்ரோ பேக்லேயோ இல்லை டப்பாலையோ நம்ம எந்த இதில் வைக்கிறோமோ அதை நம்ம டைரெக்டாகவே விதை போட்டு வைக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா முள்ளங்கி. இது ரொம்பவுமே ஈஸியாக வளரக்கூடியதான். கிட்டத்தட்ட நம்ம 30 நாள்லேருந்து இந்த கிழங்கு எடுத்துடலாம் முள்ளங்கியை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரோ பேக்கோ அல்லது டப்பாவோ, ஸோ அதில் எவ்வளோ வேணால் வைக்கலாம். மினிமம் 5ஆவது வைக்கலாம். நம்ம க்ரோ பேக்கோட சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா 5 6 எவ்வளோ வேணால் வைக்கலாம். நான் அந்த 20 லிட்டர் கேனில் அதுலேயே நான் ஒரு பாட்டு 2ஆக கட் பண்ணி வைக்கிற போது அதுலேயே ஒரு 4 அல்லது 5 நான் வைப்பேன். ஸோ அப்படி இருக்கிற நம்ம க்ரோ பேக் சைஸை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இதில் பெருசாக எந்த ஒரு நோய் தாக்குதலும்
வராது. ஸோ புதுசாக மாடி தோட்டம் தொடங்குறவங்க மெயினாக முள்ளங்கியை வளருங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோக்கு எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது. 30 நாளில் நம்ம ஈல்டு எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 30 நாளில் ஈல்டு எடுக்கிறதுனால நம்ம வந்து இது ஒரு 3 அல்லது 4 க்ரோ பேக், அதாவது வீக்லி ஒரு க்ரோ பேக்லேருந்து நம்ம முள்ளங்கி எடுக்கிற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம ஒரு 4 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய். ஸோ மிளகாய் வந்து பார்த்திங்க அன்றாடம் காய்கறிகளில் கம்பல்சரி இதுவும் ஒன்று வேணும். ஸோ மிளகாய் இல்லாமல் நம்ம குழம்போ ரசமோ எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கையில் நம்ம மிளகாய் செடி வந்து மினிமம் ஒரு 2 அல்லது 3 வச்சாலே போதும். அதாவது 2 வச்சாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கிறனால தப்பு இல்லை. ஏன்னா நம்ம பிகினர்லவா, திரும்ப அதுவே தான் நான் சொல்கிறேன். பிகினர் அப்படிங்கிறனால நம்ம ஒரு செடி எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால தப்பே கிடையாது. நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற போது அடுத்தடுத்து நம்ம வந்து அது கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு செடி வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, 2 செடி வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாய் செடியும் பார்த்திங்க அப்படின்னா நாற்று எடுத்து வைக்கிறது தான். நம்ம விதைகள் எவ்வளோ வேணாலும் போட்டோம் அதுலேருந்து நல்லா முளைச்சி வர்றது ஒரு 3 செடியாவது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இது நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னோம்னா மினிமம் 2 வருஷமாவது இதுலேருந்து நம்ம நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் செடி. இது மட்டும்தாங்க அதிகமாக இடம் தேவைப்படும். அதாவது அதிகமாக க்ரோ பேக்கோ அல்லது டப்பாவோ தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஒரு வெண்டைக்காய் செடியிலேருந்து ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் அப்படி கணக்கு பண்ணியில் நம்ம ஒரு வெண்டைக்காய் தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கையில் நம்ம ஒரு 7 செடி அல்லது 8 செடி வச்சா தான் நம்ம ஒரு வாரம் பூரா கரெக்ட் பண்ணாலும் ஒரு நாளைக்கு அது குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வாரம் பூரா எடுத்து வைக்கிற வெண்டைக்காயை வாரத்துக்கு ஒரு நாள் குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னு நம்ம மினிமம் ஒரு 8 செடியாவது வச்சா தான் 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து நல்லா ஈல்டு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த ரகம் வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரும் க்ரீன் கலர் 2மே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்று எடுத்து வைக்கிறதில்ல. ஸோ நம்ம க்ரோ பேக்கோ டப்பாவோ எதாக இருந்தாலும் அதில் டேரெக்டாகவே நம்ம இது வச்சுக்கலாம். இதோடைய ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4லேருந்து ஒரு 5 மாதம், 5-6 மாதம் கூட கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் 6 மாதம் வரைக்கும் இதுலேருந்து நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம விதை போட்டு 45வது நாள்லேருந்தே நம்ம இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிப்படை காய்கறிகள் அப்படிங்கிற போது நான் இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ட்ரை பண்ணி இதுலேருந்து நல்லாவே ஈல்டு எடுத்துட்டாலே அடுத்தடுத்து நம்ம என்ன வேணால் வைக்கலாம். இதில் நான் வந்து ஒரு கொடி வகை கூட நான் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் மாடி தோட்டம் அமைக்கிறவங்க பந்தல்லாம் போட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான். ஸோ அதனால் நான் வந்து நான் கொடி வகைகள் எதுவுமே சொல்லலை. பட் அதே மாதிரி கீரை வகைகள் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச கீரைகள் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒரு 30 நாளில் நம்ம ஈல்டு எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் வர்ற பூ வகைகள் நீங்கள் எது வேணால் வைக்கலாம். ஸோ எல்லோ கலர் அப்படிங்கிற போது பூச்சிகளுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான செடிகளை வந்து தாக்காது. ஸோ அது வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கும். அந்த மாதிரியான மஞ்சள் கலரில் நம்ம பூச்செடிகள் வைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புதுசாக மாடி தோட்டம் தொடங்குகிறோம் அப்படின்னா, அதாவது க்ரோ பேக் வாங்குறதுக்கோ இல்லை குக்கோ பீட்டோ வெர்மி கம்போஸ்ட்டோ இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம ஒரு கடை போவோம். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நர்சரியில் கூட இதெல்லாமே கிடைக்குது. ஸோ அப்படி நம்ம நர்சரியில் போய் இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா மறக்காமல் ஒரு கருவேப்பிலை செடியாவது வாங்கிக்கிங்க. ஸோ அது வந்து இப்போ ஈல்டு கொடுக்காட்டியுமே ஃப்யூச்சரில் நல்லாவே அது ஈல்டு கொடுக்கும். அதுக்குள்ளே நம்மளும் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அடிப்படை காய்கறிகள் என்னென்ன எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் விதையை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு ரக விதைகள் தான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இது எங்கே வாங்கியிருக்கேன், யார்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் மறக்காமல் வாங்கிக்கிங்க. நம்ம வந்து இப்போ போய் உரக்கடையில் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா அது வந்து ஹைப்ரிட் தான் கிடைக்கும். ஏதாவது 1-2 உரக்கடையில் மட்டும்தான் நாட்டு ரகம் கிடைக்கும். அப்படி இருக்கல நான் இப்போ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நாட்டு ரகங்களே வாங்கி ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஆர்கானிக்கான நம்ம மாடி தோட்டத்தை நம்ம வீட்டிலேயே அமைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.